டியூடே இதனுடைய வாழ்க்கை பயணத்தில் 39வது நாள். நேற்று நைட்டு இல்லை, இன்னைக்கு விடிய காத்தால 3:30 மணி தான் தூங்கணுன்றதுனால காலையில் ஒரு 9:30 மணி தான் எழுந்தனே. எழுந்த உடனே பொறுப்பாக நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கிட்ட பார்த்துக்குங்க. நான் வாரத்தில் ஒரு முறை இந்த நல்லெண்ணெய் மட்டும் தேய்க்கலனா மூஞ்சில் கொப்பளம் வந்துடும், அதுக்கப்புறம் கோல்டும் பிடிச்சிக்கும். ஸோ அதனால் வாரத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுறனோ இல்லையோ இந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சாதான் என் உடம்பு கண்டிஷன் நல்லாயிருக்கும். எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு ஒரு 5 நிமிடம் தியானத்தை பண்ணிட்டு அப்படியே ஒரு 20 புஷ்அப்ஸ் எடுத்தாச்சு. அப்படியே காலை கடங்கள்லாம் முடிச்சுட்டு சுட தண்ணியை வச்சு ஒரு குளியலும் போட்டு வந்தாச்சு நண்பர்களே. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கிட்ட ஆகுது. காலை உணவுக்கு சப்பாத்தி, அதுக்கப்புறம் பட்டாணி போட்ட குருமா குழம்பு தான் இருக்குது நண்பர்களே. டைம் 12 பார்த்துக்குங்க. தொட்டுக்காக வேலை கிளம்பியாச்சு. வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்ததும் லைட்டாக ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு டெட் எக்ஸசைஸ் வழக்கம் போல ஒரு 30 செகண்ட் பண்ணியாச்சு நண்பர்களே. இன்னைக்கான பதிவு இன்னும் அப்லோட் பண்ணாததுனால எடிட்டிங்கை பண்ணிவிட்டு அதை அப்படியே அப்லோடும் பண்ணி விட்டுட்டு என் வயிற்றுக்கு அப்லோட் பண்ணுறதுக்காக நேற்று வச்ச காரக்குழம்பும் சாப்பாடும் தொட்டுக்க ஆனியன் ஆம்லேட்டும் இருக்குது நண்பர்களே. சாப்பிட்டு முடிச்சிடும் சிறிது நேரத்தை கடத்திட்டு ஒரு மணி நேரம் பக்கத்து போல் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தூங்கிட்டு ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு வாங்க துட்டுக்காக வேலைக்கு போவோமா. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:10 ஆகுது. டியூடே ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே ஒரு 30 செகண்ட் பண்ணியாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணி ஆகுது. இரவு உணவுக்கு என்ன இருக்குன்னா, காலையில் வச்ச சப்பாத்தி ஒன்று இருக்குது, அப்புறம் காலையில் வச்ச கிரேவியும் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன பொடி கொஞ்சம் இருக்குது. இந்த பொடி எதுக்காகனா இந்த 2 தோசையை சாப்பிட்றதுக்காக தான். என்னன்னு சொல்லிட்டு தெரில. இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இருக்கக்குள்ளே பாட்டு பாடிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா பார்த்துக்குங்களேன். உங்களுக்காக ஒரு 2 லைன் போடுறேன். இந்த பாட்டில் ஒரு செம்மையான லிரிக்ஸ் ஒன்று இருக்குது, பாடுறேன் கேளுங்க. பழக தெரியும் வாழ்வில் விலக தெரிய வேண்டும், புதிதால் மனதில் துயரில்லை தானே. தினம் ஒரு கவிதை உன்னை பற்றியே எழுதி வந்தேன் என் தேவதையே, திறக்கப்படாத உன் கதவிடமே என் காதலை நானும் கூறி வந்தேனே காற்றில் உந்தன். அப்படி பாட்டு பாடிக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டு சிறிது நேரத்தை சோஷியல் மீடியாவில் செலவழித்து விட்டு இன்னைக்கான எடிட்டிங் எல்லாம் பண்ணிட்டு நடுராத்திரி 1 மணிக்கு தூங்கிட்டேன் நண்பர்களே. ஓவரால் நாள் 39 வரவு செலவு பார்த்துருவோமா. ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1013 வரைக்கும் தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். அது ஏர்ன் பண்ணுறதுக்கு 6 hours ஒர்க் பண்ணியிருக்கோம். வந்து நம்ம பைக்கை 83 கிலோமீட்டருக்கு ட்ரைவ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி சண்டேன்றதுனால கம்மியான ஹவர்ஸ்லேயே கொஞ்சம் அதிகமாக ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி செலவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கு ஒரு 3 லிட்டர் பெட்ரோல் போட்டது 289 ஆச்சு. அண்ட் தென் வீட்டுக்கு ஒரு 24 ரூபா பால் போயிட்டு வாங்குது.